இன்றைக்கு வந்திருக்கிற எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலை தமிழன் உணர்ந்து விட்டான், தமிழ் மக்கள் உணர்ந்து விட்டான், எடப்பாடி பழனிசாமியை தவிர உணர்ந்து விட்டான். ஆகவே இங்கே கூறிய நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் என்ன சொன்னார்? 400 ரவுடின்னு போனா இல்லைன்னா இது தெரிஞ்சுக்கலாம். நான் அமித்ஷா அடிமைதான், நான் அடிமைதான் யாரும் சுப்ரீம் கோர்ட்டே போய் சொல்றதுக்கு போயிருக்கான். அவனை சொல்றேன், அந்த முட்டாளுக்கு சொல்றேன். இப்ப 65 லட்சம் வாக்காளர் சொன்னாங்க. என்கிட்ட புள்ளி விவரத்தோட சொல்றேன், என்கிட்ட இருக்க விவரம் இல்லை, என்ன பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க. 65 லட்சம் வாக்காளரை நீக்கினது முதல்ல. அதுக்கப்புறம் இந்த அப்பீல் ஒன்று கொடுக்கும்போது சொல்லும்போது 3,66,000 பேர் நீக்கி மொத்தம் நீக்கினது 68,66,000 பேர். 68,66,000 பேர். அட போடா நான் ஏன்னு விட்டா, அதை விட்டுட்டு இந்த சேர்த்துனாங்கன்னு சொன்னாங்கல்ல, இந்த 68,000 பேர் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்கள 68,66,000 பேர் நீக்கினது இல்லாமல் புதியவர் சொன்னார்ல, ஒரு எங்கேயோ ஒன்று கொண்டாந்து சேர்த்திருக்க ஹரியானாவில், அது மாதிரி 21,53,000 வாக்குகள் புள்ளி விவரம் 21 லட்சம். ஆக 66,66,000 நீக்கலாம். அது போக 21,53,000 பேர் புதிய வாக்காளர்கள் சம்பந்தமே இல்லாத பகுதியிலிருந்து கொண்டாந்து பீகார்ல சேர்த்திருக்கான். இதுதான் புள்ளி விவரம். ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு செல்லாது. ஏன் என்று சொன்னால், அந்த மொழி போருக்கு வந்த போது காப்பாற்றியது போல ஒவ்வொரு தமிழனுடைய உயிர் சொட்டு ரத்தம் இருக்கும் வரை இந்த அமித்ஷாவும் மோடியுடைய பாசா பழிக்காது. வெல்லும் திமுக, வெல்லும் தளபதி என்று